என் பெயர் கமலா. நான் செங்கல்பட்டுல இருந்து வருகிறேன். நான் நெடுஞ்சாலைத்துறையில ஒரு கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் 10 நாள் லீவு போட்டு இந்த பாத யாத்திரை கலந்து கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சியுடன் ஆனந்தத்தோடு இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுள்ள நடந்த அனுபவத்தை இப்ப ஷேர் பண்றேன். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, பிபி அதிகமா இருந்தது. இந்த தலை முதல் இந்த பக்கம் மருத்தா மாதிரி தான் இருந்தது. நான் வரன் உணர்வு ரீதியா சொன்னேன். ஆனா திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் மருத்தா மாதிரி ஆயிடுச்சு. சாந்தியம்மாட்ட சொன்னேன். சாந்தியம்மா எனக்கு அம்மா பாத யாத்திரை கலந்துக்குமான்னாங்க. எனக்கு உடனே என்ன ஆயிடுச்சு, என்ன அறியாம எனக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு, மருத்தா மாதிரி இருந்து. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம பாத யாத்திரை போக முடியும், நான் வரல அப்படின்னு. ஆனா எனக்குள்ள நடப்பனா அப்படின்ற எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இந்த பாத யாத்திரையில சாமியே நம்மளுக்குள்ள இருக்கும்போது ஏன் நம்மளுக்குள்ள பயம் வரணும் அப்படின்ற பேசி எனக்குள்ள தெளிவா வந்தது. ஆனா நடக்க ஆரம்பிச்ச 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப நடக்க ஆரம்பிச்சேன்னா நான் மாத்திரையே எதுவுமே எடுத்துக்கல. தைராய்டு மாத்திரை எடுத்துக்கல, பிபி மாத்திரை எடுத்துக்கல. இந்த நரம்பு இந்த மாதிரி இருக்குன்ற அந்த ப்ராப்ளமும் சுத்தமா மறந்து போச்சு. ஆனா நான் எப்படிதான், எனக்கு வயசு 59 நடக்குது. ஆனா எப்படி நடந்து வரேன்னே தெரியல, நடக்கிறேன். ஆனா வலி நைட்டு இருக்கு. ஆனா சாமி சுத்தமா அந்த தூங்கி எழுந்த உடனே சாதா நம்ம ஆர்டினரியா நடக்கிற உணர்வு தான் இருக்கு. பாதம் வலி இல்ல. தூங்கி எழுந்து காலையில குரு பூஜை பண்ணிட்டு பாத யாத்திரை நடக்கும்போது எப்பயும் சாதா ஆர்டினரியா நடந்து போற உணர்வு தான் சாமி கொடுத்திருக்காரு. இந்த சேவை மேலும் மேலும் பெருகணும்ட்டு எனக்கு மனப்பூர்வமா குருவுக்கு நன்றி. பாதம் சமர்ப்பயாமி. நித்யானந்தம்.